நம்ம ராதிகாவுடைய தாய்க்கிழவி பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆன 32ஆம் நாள் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 லட்சமும் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 63.68 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதே வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 80 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருச்சுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பராசக்தி கலெக்ஷனை பிரேக் பண்ணி 2026ஓட ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ் மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு. ஸோ அடுத்து தெலுங்கு பேன் இந்தியா மூவி நம்ம பவன் கல்யாணோட உஸ்தாத் பகத்சிங்கை எடுத்துட்டோம்னா டே 12 நேற்று பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் மொத்தம் 59 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 70 லட்சம் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் மட்டும் 75.80 கோடி, வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 96 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ பட்ஜெட் 120 கோடி. ஸோ இதே பவன் கல்யாணோட லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன ஓஜி படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் டே 1 158 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப லோவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதே படம் ஃப்ளாப் தான்பா அவங்க இந்த படம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் மலையாளம் பேன் இந்தியா மூவி ஆடி 3 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ரிலீஸ் ஆன டே 12 பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் 85 லட்சம். ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 1,22,00,000 பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் 45 கோடிக்கு மேலேயும், வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 115 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ பட்ஜெட் 60 கோடி. ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா Drishyam 3 இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணுறதால எந்த படம் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கென்கர்னாஸுடைய யூத் மூவி நேற்று டே 12 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் 1,70,00,000, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 29 லட்சம், ஸோ கர்நாடகாவில் 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 லட்சம், ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 33 லட்சம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 1,97,00,000 கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மண்டேயில் பார்த்தீங்கன்னா 2 கோடி கிட்ட கலெக்ஷன்னா பெரிய விஷயம் தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை மட்டும் 36,79,00,000, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 1,74,00,000, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3,29,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,38,00,000, ஸோ ஓவர்சீஸில் 10,81,00,000. ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 53,51,00,000 கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு டெபியூட் ஹீரோ அண்ட் டேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இது 50 கோடிக்கு மேலே இருந்தது பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்ம ரன்வீர் சிங்கோட துரந்தர் பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று டே 12 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 75 லட்சம், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 1,91,00,000, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3,23,00,000, கேரளாவில் பார்த்தீங்கன்னா 34 லட்சம், ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 7 கோடி கிட்டக்க, வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 38 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் மண்டேயில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 38 கோடிக்கு மேலேன்றதுலாம் பெரிய விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீக் டேஸ் வரை ஃபுல்லாக பண்ணிட்டு வீக்கெண்டும் வந்துச்சுன்னா இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புஷ்பாட்டர் கலெக்ஷன் இதை பிரேக் பண்ணிவிடும். ஸோ இது வந்து டோட்டலாக வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 கோடி 60 லட்சம், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 82 கோடி 12 லட்சம், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 106 கோடி 60 லட்சம், கேரளாவில் 15 கோடி 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 800 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 350 கோடிக்கு மேலே, ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 1400 கோடி பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் புஷ்பாட்டர் கலெக்ஷனை பிரேக் பண்ணுமா இல்லையானு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜிவி பிரகாஷ் ஹாப்பி ராஜ் படம் கொடுத்தோம்னா நேற்று டே 4 பார்த்தீங்கன்னா 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலையும், 3 கோடி 60 லட்சம் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. பட்ஜெட் 12 கோடி. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12 லட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான். ஸோ இந்த படத்துக்கு நல்லா பாசிட்டிவ் டாக்ஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கலெக்ஷன் பண்ணி தான் வெயிட் பண்ணி பார்ப்போம்.